Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேதி கூடிய சீக்கிரமே அறிவிக்க போறாங்க. இதனால எல்லா கட்சிகளும் தங்களை மும்முரமா தயார்படுத்திட்டு வராங்க. அதே சமயத்துல இந்த கட்சி அவங்களையோ அந்த கட்சி இவங்களையோ மாறி மாறி குறை சொல்லி அட்டாக் பண்ணிட்டு வராங்க. இப்படி அரசியல்ல சுட சுட கிடைச்சிருக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இன்றைய பக்கா பாலிடிக்ஸ்ல பார்க்க போறோம். கத்தம் கத்தம் அப்படிங்கிற மாதிரி சிஎம் ஸ்டாலின் சைகை காட்டினாரு. அதுதான் இப்போ சோஷியல் மீடியாவில் செம்மையாக வைரல் ஆகிட்டு இருக்கு. இதை பற்றி தஞ்சாவூரில் பேசினவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் எதையும் வேணும்லாம் பண்ணலங்க, பத்திரிகை நண்பர்கள் கேட்டதுக்கு தான் அப்படி ரியாக்ட் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்காரு. எலெக்ஷன் வர்றதுக்குள்ள இன்னும் வேற என்னெல்லாம் பண்ண போறாரோ. நேற்று இரவு வரை கூட்டணி கட்சியோடு பேசி ஒரு ஒப்பந்தத்தை முடித்து விட்டுத்தான், அது வெற்றிகரமாக முடித்து விட்டுத்தான், எல்லோரும் பாராட்டக்கூடிய வகையை முடித்து விட்டுத்தான் இன்றைக்கு நீங்கள் எல்லாம் வாட்ஸ்அப்பில் சோஷியல் மீடியாவெல்லாம் பார்த்துருக்கலாம். அந்த ஒப்பந்தத்தை முடித்து விட்டு காரில் ஏறுகிற போது கையை எடுத்துட்டு அவருடைய சொல்லி அந்த ஆக்ஷனோடு நான் ஏறிய காட்சியை பார்த்துருப்பீங்க. அதை நான் திட்டமிட்டு செஞ்சதில்லை. ஏதோ காரில் ஏற வருகிற போது அங்கே எதிரில் நின்று கொண்டு இருக்கக்கூடிய பத்திரிக்கை நம்பலாம் பார்த்து என்ன முடிஞ்சிருச்சான்னு கேட்டாங்க. முடிஞ்சிருச்சுன்னு சொன்னேன், அவ்வளோதான். அது இன்றைக்கு பெரிய வைரலாகி எல்லாம் முடிஞ்சிச்சு, ஆல் ஃபினிஷ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கு அந்த காட்சிகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீர்கள். ஆகவே அந்த மகிழ்ச்சியோடு தான் வந்திருக்கிறேன். என் ஃப்ரெண்டை போல யாரு மச்சா, அவன் ட்ரெண்டை எல்லாம் மாற்றி வச்சா. இப்போ இந்த பாட்டு தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அதாவது அமைச்சர் அன்மேல் மகேஷோடைய ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போன சிஎம் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. எனக்கே ஃபீல் ஆகுது. அந்த வீடியோ நீங்களே பாருங்க. கழகத்தை உருவாக்குவதற்கு, கழகம் இன்றைக்கு கம்பீரமாக ஓங்கி நிற்பதற்கு காரணகர்த்தாக்களில் ஒருவராக இருந்த அன்பில் அவர்கள் கடைசி வரையில் கழகத்திற்கு தலைவர் கலைஞருக்கு பக்கபலமாக இருந்தவர். அதைத் தொடர்ந்து அவருடைய திருமகன், என்னுடைய ஆரோக்கிய நண்பன் அன்பில் பொய்யாமொழி அவர்கள், அவர் எனக்கு எந்த அளவுக்கு பக்கபலமாக இருந்தார் என்பது உங்களுக்கும் தெரியும். ஆக ஒரு உற்ற நண்பனாக மட்டுமல்ல, என்னுடைய வாழ்வில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு வளர்ச்சிக்கு காரணகர்த்தாக்களில் ஒருவராக இருந்தவர் நம்முடைய அன்பில் பொய்யாமொழி அவர்கள். ஆகவே அப்படி தொடர்ந்தது அந்த உறவு. திமுக காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்சுட்டு வெளியில வந்த ஸ்டாலின் இப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கு பாஜகவுடைய மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதான் நீங்களே ரியாக்ஷன் பண்ணி காமிச்சிட்டீங்களே, இனிமே திமுக ஆட்சிக்கு கத்தம் கத்தம் தான். அது மட்டும் இல்லாம திமுக சொன்ன பொய்ய தெளிவா எடுத்து சொன்ன விஜயும் அவங்க சேர்த்து பாராட்டி பேசியிருக்காங்க. அதையும் பார்த்துடலாம். மேடம், இப்போ திமுக காங்கிரஸ் இடையான கூட்டணி அவ்வளோ சுமூகமாக போகலை. ரெண்டு பேருக்குமான அந்த சீட்டு ஒதுக்கீடு அதில் நிறையா சமரசம் ஏற்பட்டு இருக்குன்றதெல்லாம் ஒரு பக்கம் சொல்லப்பட்டுச்சு. பாஜக நிறைய விமர்சனம் வச்சுருந்தாங்க. நேற்றைய தினம் கூட்டணி உறுதியாகி இருக்கிறது. முதல்வர் ஒரு ரியாக்ஷன் கூட கொடுத்துருந்தாரு, முடிஞ்சிருச்சு அப்படின்னு. எப்படி பார்க்குறீங்க? நானும் முடிஞ்சிருச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஆட்சி முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நான் அப்படி தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா முதலமைச்சர் சொல்கிறாரு, நாம கூட விரிசல் வருமா என்று எல்லோரும் எதிர்பார்த்திருந்தார்கள். நாங்கெல்லாம் யாரும் எதிர்பார்க்கலைங்க, காங்கிரஸ்ல தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, திமுக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க போனா சீட்டாவது நமக்கு கிடைக்கும்னு திமுக தம்பிகளும், அவங்க இருந்தா நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காது, நம்ம அடிமை. நான் கேட்கிறேன், எங்க கூட்டணி அடிமைன்னு சொல்றீங்களே, இன்னைக்கு காங்கிரஸ் திமுகவுக்கு அடிமையா, திமுக காங்கிரஸ்க்கு அடிமையாக நான் கேட்கிறேங்க. அதனால இன்னைக்கு அவங்க சேர்ந்துட்டாங்க, அது பெரிய சாதனை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்துல நீங்க தம்பி மாணிக் தாக்கூரோட ட்விட்டர் எடுத்து பாருங்க. பல பேரோட மனநிலை அப்படி இருக்குது. நிச்சயமா நாங்க நினைக்கல, முதல்வர் சொல்றாரு நாங்கெல்லாம் பிரிஞ்சிருவோம் நினைச்சிட்டு அவங்க எதிரணியில பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நான் அப்படிலாம் இல்லைங்க. மற்றவர்களின் தோல்வியில் வெற்றி காண்பவர்கள் நாங்கள் அல்ல, எங்களின் வெற்றி சரித்திரத்தை நாங்களே தான் எழுத போகிறோம். அதுக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மதுராந்தகம் வந்ததா இருக்கட்டும், மதுரை வந்ததா இருக்கட்டும், மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மிக தெளிவாக ஒவ்வொரு அமைச்சர் மீதும் எவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது, எல்லா மாநிலத்திலும் ஒவ்வொரு அமைச்சரும்
எப்படி நம்ம வேலை செய்யறதுல போட்டி போடுவாங்க. நான் தமிழ்நாட்டில் மட்டும்தான் எவ்வளவு ஊழல் செய்யணும்னு போட்டி போட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். எந்த மதுரையில் நின்று கொண்டிருந்தாரோ அந்த மதுரை மேயர் ஊழல் குற்றச்சாட்டுல பதவியை துறந்த சரித்திரமும் இங்கே இருக்கிறது. அதனால முதலமைச்சர் ஒரு செயற்கையான ஒரு உரிமை போராட்டத்தை அவர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அது தம்பி வந்து டீலிங்லாம் எங்கிட்ட இல்லை. நான் ஒண்ணுதான் விஜயை பாராட்டுறேன். ஏன்னா திமுகவிடம் இருந்து என்னென்ன தவறுகள் பொய் சொன்னார்களோ அதை தெளிவாக எடுத்து சொன்னார். அது வந்து நீட்டா இருக்கட்டும், விவசாயிகளுக்கு மானிய விலை கொடுப்பதாக இருக்கட்டும், பெண்களுக்கு கேஸ் மானியம் கொடுப்பதாக இருக்கட்டும், அதெல்லாம் தெளிவாக சொன்னார். அதனால அவரின் திமுக எதிர்ப்பு கருத்தை நான் வலிமையாக ஏற்றுக்கொள்கிறேன். மக்களும் அதை வலிமையாக ஏற்றுக்கொள்வார்கள். அது டீலு ஸ்டீல் எல்லாம் ஒன்றும் கிடையாது. தம்பிக்கே தெரியும். சும்மா பேசணும், விளையாட்டா பேசுறாரு, அவ்வளவுதான். சட்டமன்ற தேர்தலில் 2வது முறையாக ஜெயிச்சு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவார். அது மட்டும் இல்லாமல் என்னையும் என்னோட சேர்ந்தவங்களையும் தாய் உள்ளத்தோட திமுகவில் சேர்த்ததுக்கு ரொம்பவே நன்றி அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு முன்னாள் முதலமைச்சர் OPS. இத்தனை வருஷம் திமுகவை என்னெல்லாம் ரோஸ் பண்ணீங்க, என்ன இப்போ இப்படி மாறிட்டீங்களே அப்படின்னு நான் சொல்லலை, வெளியில் பேசிக்கிறாங்க. வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 2ஆம் முறையாக நம்முடைய தலைமைதான் தமிழக முதலமைச்சராக வர வேண்டும் என்ற நிலை அனைத்து தரப்பட்டவர்களும் பேசிக் கொண்டிருக்கிறார். அதிலும் குறிப்பாக என்னோடு கடந்த 3 ஆண்டு காலம் பயணித்தவர்களை தாயில்லத்தோடு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்திருக்கின்ற நம்முடைய தளபதி அவர்களுக்கு நான் இன்றைக்கு நன்றி சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். பிரஸ் மீட்ல பேசின பிரேமலதா ரிப்போர்ட்டர்ஸ் வாரிசு அரசியல் பத்தி கேட்ட கேள்விக்கு ரொம்பவே டென்ஷனாய் பதில் சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன சொன்னாங்கன்னா, விமர்சனம் பண்றவங்க விமர்சனம் பண்ணிட்டே தாங்க இருப்பாங்க. ஏன் சுத்தீஷ் இந்த கட்சிக்காக பாடுபடலையா, உழைக்கலையா, அவருக்கு உரிமை இல்லையா, இதை எப்படி நீங்க வந்து வாரிசு அரசியல்னு சொல்ல முடியும் அப்படின்னு டென்ஷனாய் பதில் சொல்லியிருக்காங்க. பாவம் டென்ஷன்ல அவங்க 2026க்கு பதில் வருஷத்தையே மாத்தி 2021ன்னு சொல்லிட்டாங்க. அவங்க வேற என்னெல்லாம் பேசியிருக்காங்கன்னு பார்த்துட்டு வரலாம். இன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக 2026 ராஜ்யசபா தேர்தலிலே போட்டியிடுகின்ற கழகத்தினுடைய பொருளாளர் LK சுதீஷ் அவர்கள் கேப்டனுடைய ஆசீர்வாதத்தாலும் மக்களுடைய ஆதரவோடும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் அனைவருடைய சப்போர்ட்டோடையும் இன்றைக்கி வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து தலைமை கழகத்தின் சார்பாக மனமார்ந்த அவருக்கு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ராஜ்யசபா வந்து இதுக்கு முன்னாடியே எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்சிருக்க வேண்டியது காலதாமதமாக 2021 அது சாத்தியமாக இருக்கிறது. விமர்சிப்பவர்கள் விமர்சிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஏன் இன்னைக்கு டே 1ல இருந்து சுதீஷ் வந்து இந்த கட்சிக்காக பாடுபடலையா, இந்த கட்சிக்காக அவர் உழைக்கலையா? அதனால வந்து எதையாவது ஒன்று குடும்ப உறுப்பினர் அதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? இன்னைக்கு லட்சக்கணக்கான உறுப்பினர்கள் நிர்வாகிகள் இருக்கின்ற இந்த கழகத்தில் டே 1ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கேப்டனுக்கும் எங்க கழகத்துக்கும் எனக்கும் துணை நிற்பவர் சுதீஷ். ஏன் கொடுக்கக்கூடாதா? ஏன் அந்த போஸ்ட்டுக்கு அவருக்கு என்ன அருகதை இல்லையா, உரிமை இல்லையா அப்படின்ற கேள்வி தான் நான் கேட்பேன். சரிங்களா? அதனால நீங்க பார்ப்பவர்கள் கண்ணோட்டத்தை பொறுத்தது. நீங்க அந்த ஒரு நபரை விட்டுட்டு வைடா பாருங்க. இங்கேயே எவ்வளோ பேர் எங்களை சுற்றி நிற்கிறாங்க. ஏன் அந்த ஒன்று மட்டும் நீங்க பார்க்குறீங்கன்ற கேள்வியை நான் கேட்குறேன். காங்கிரஸுக்கோ திமுகவுக்கோ உடன்பாடு ஏற்பட்டதால அமைஞ்சிருக்க கூட்டணி ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு, அதுதான் நிதர்சனமான உண்மை அப்படின்னு பேசியிருக்காரு MP துரை வைகோ. அதை பார்த்துடலாம். காங்கிரஸ் பேரியக்கத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு உடன்பாடு ஏற்பட்டு இந்த கூட்டணி மேலும் வலுவடைந்தது தான் இன்னைக்கு நிதர்சன உண்மை. அதில் இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வலுவான கூட்டணி இன்று பிற இயக்கங்கள் வந்துள்ள இனியும் ஒரு வலுவான கூட்டணியாக அமைந்து விட்டது. திமுகவை விரட்டுறதுக்கு மக்கள் ரெடியா இருக்காங்க. ஆனா எது எப்படியோங்க, எங்களால் தான் காங்கிரஸுக்கு கூடுதலா சீட்டு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம தாவேகா தனியா போட்டி போடுமா இல்ல கூட்டணி வைக்குமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு தாவேகாவுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன். தொடர்ந்து காங்கிரஸ் என்றைக்குமே திமுகவோட கூட்டணி தான் இருக்கிறது. சில மனமாச்சரியங்கள் வந்திருக்கிறது.
எங்களால் அவருக்கு பயன் கிடைத்திருக்கிறது, அவ்வளவுதான். ஒவ்வொரு கட்சியும் இன்றைக்கு என்டிஏ கூட்டணியாக இருந்தாலும் சரி, திமுக கூட்டணியாக இருந்தாலும் எங்களை காட்டி கூடுதல் சீட்டு பெறுகிற அளவுக்கு தான் நிலை இருக்கிறது. ஆகவே எங்களிடத்திலே வந்து விடுவோம் என்று சொல்லி கூடுதல் சீட்டு பெற்றிருக்கிறார். தனித்து போட்டியிட தயாராக இருக்கா? பொறுத்திருந்து பாருங்கள், தனித்தா வலிமையான கூட்டணி என்பதை நீங்க காணப்போகிறீங்க. எங்களால தான் காங்கிரஸ்க்கு கூடுதலாக சீட்டு கிடைச்சிருக்குன்னு தாவேக்காரங்க ஒரு பக்கம் பெருமையாக பேசிட்டு இருக்காங்க. இது இப்படி இருக்கும்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட எக்ஸ்தல பக்கத்தில் வெளியாக இருக்கக்கூடிய ஏஐ வீடியோ தான் இப்போ செம்ம ட்ரெண்டிங்காக இருக்குது. அதாவது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கழுத்தில் காங்கிரஸ் துண்டை வந்து போட்டிருக்காரு. அந்த வீடியோ தான் இப்போ செம்ம ட்ரெண்டிங்காக இருக்குது. அதை பார்த்துடலாம். Rise up now, this is our time. Hold our hands, stand as one. Together we rise, together we win. Together we rise, together we win. Step forward, take your stand. Makkal nam pakkam nam Congress periyakam. Makkal nam pakkam nam Congress periyakam. திமுக எப்போவுமே 2வது முறையாக ஆட்சி அமைச்சதா வரலாறே இல்லைன்னு விஜய் சொன்னாரே, அதுக்கு நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கிட்ட கேட்டதுக்கு அவர் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்கக்கூடாது சார். அவர் என்ன சொன்னார்னு நீங்களே பாருங்கள். திமுக 2வது வெற்றி பெறாதுன்னு சொல்லி விஷயத்தை சொல்றது வரலாறு கிடையாது. நாங்கள் மக்களை பார்க்குறவங்கள பற்றி பேசிட்டு இருக்கோம். ஏங்க எல்லா கட்சிகளுக்கும் திமுகவை பற்றி கருத்துக்கள் சொன்னாதானே அவங்களுடைய இருப்பை காட்ட முடியும். யார் எந்த கருத்துக்களை சொல்கிறார்கள் என்பது எங்களுக்கு முக்கியமல்ல. நாங்கள் மக்களோடு மக்களாக முதலமைச்சருடைய திட்டங்களை கொண்டு சென்று சேர்க்கின்றோம். மற்றவர்களை பற்றி நான் குறைத்து மதிப்பிடவில்லை. இருந்தாலும் கூட முழுமையாக நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிகமான தொகுதிகளில் முதலமைச்சர்கள் ஒரு மகத்தான வெற்றியை பெறுவார்கள். 200க்கும் மேற்பட்ட இடங்களில் ஒரு மகத்தான வெற்றியை பெற்று 2வது முறையாக ஆட்சி பொறுப்பேற்பார்கள். சென்னையில் திமுகவுடைய பொதுக்கூட்டம் நடந்துச்சு. அப்போ என்ன ஆச்சுன்னா, ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் அப்படின்னு எல்லாருமே கோஷம் போடுங்கன்னு மக்கள்கிட்ட சொல்லியிருக்காரு அமைச்சர் கோவி செழியன். ஆனால் யாருமே அவர் சொன்னதை காது கொடுத்து கூட கேட்கலங்க. அப்போ அவர் யோசிச்சிருப்பார்ல, இந்த அவமானம் உனக்கு தேவையா அப்படின்னு. சரி, அது எதுக்கு நமக்கு, நீங்களே அந்த வீடியோ பாருங்க. ஸ்டாலின் தொடரட்டும், ஸ்டாலின் 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 பத்தாது, ஸ்டாலின் ஸ்டாலின் தமிழ்நாடு 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 வாக்களிப்பீர், உதயசூரியன் தேர்ந்தெடுப்பீர், உதயசூரியன். உங்கள் விரலை வச்சு உங்கள் கண்ணை குத்திக்கிட்டீங்களே சார் அப்படின்னு நான் சொல்லலை. நான் அடுத்து சொல்ல போகிற சம்பவத்தை வச்சு உங்களுக்கே புரியும். அதாவது நாமக்கல்லில் மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் பேசின திமுக கவுன்சிலர் சந்திரசேகர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வார்டுகளில் அடிப்படை வசதி கூட செஞ்சு தரல. இது எப்படி இருக்கும்போது நாங்கள் மக்கள்கிட்ட போய் எப்படி ஓட்டு கேட்போம் அப்படின்னு சரமாரியாக கேள்வி கேட்டிருக்காரு. மழை வந்தால் தண்ணி உள்ளே பூந்துடும். இன்னொரு ஓப்பனாக கிடக்கிறதுனா எல்லா மக்களும் அந்த அளவுக்கு வந்து கொட்ட ஆரம்பிக்கிறாங்க. மொத்த கழிவு அங்கே தான் நிற்கிது. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நீங்கள் யாராவது வந்து நின்றுங்க. சரியாக இருந்ததுன்னா அந்த குடும்பம் நடத்த முடியும்னா சொல்லுங்கள். நீங்கள் பூங்கா திறக்கிறீங்க, எல்லா வேலையும் செய்கிறீங்க, மக்கள் வாழ்வாதாரத்துக்காக கிட்டத்தட்ட 3-4 வருஷமாக நான் கேட்டுருக்கேன். இதை செய்யுங்க செய்யுங்கன்னு எந்த நடவடிக்கையும் இல்லை. அதே மாதிரி ஆட்களை சேர்த்து கொடுங்க. அந்த ஏரியா வந்து பாருங்கன்னா 2 ஆம்பளை தான் இருக்கிறாங்க. அது வந்து ஏரியாவில் 2 ஆம்பளை வச்சு எந்த வேலையுமே செய்ய முடியாதுங்க. நான் வந்து ஏரியாவுக்குள்ள ஓட்டு கேட்க போக முடியாது. இப்போ வர சட்டமன்றத்தில் கூட என்னால் பேச பண்ண முடியாது. ஏன்னா எத்தனை தடவை நான் வந்து கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கிறேன், சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன். அவ்வளோதான், அந்த மீட்டிங் வந்து அதோட முடிஞ்சு போச்சு. அடுத்த மீட்டிங் வந்து நான் பேச போகிறேன். எந்த நடவடிக்கையும் இல்லை. ஏங்க, நீங்களே குழப்பத்தில் இருக்கீங்கன்னு பார்த்தா போய் எல்லாரையும் குழப்பி விட்டுட்டு இருக்கீங்க. அப்படி என்ன ஆச்சுன்னா, எம்எல்ஏ மகாராஜன் போன இடத்துல சும்மா இல்லாமல் அங்கிருந்த டாக்டர்களே போய் குழப்பி விட்டுருக்காரு. இதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்த கலெக்டர் என்ன பண்ணியிருக்காருன்னு நீங்களே பாருங்க.
இவங்களோட சார் அப்சர்வேஷன் எழுதி கொடுப்பாங்க. அதே மாதிரி ஆபத்தான கேஸ் எல்லாம் நாங்களே டாக்டர் ஃபோன் பண்ணி சொல்லுவோம். நீங்க அவங்க கூட போவீங்களா? இல்ல சார், போக மாட்டோம். அவங்க அந்த இடம் தெரியணும்ல. தெரியும் சார். அவங்க தான் சார் எழுதி கொடுத்திருப்பாங்க. ஒரு எம்டி டாக்டர் தான் எழுதி கொடுத்திருப்பாரு, இந்த ஸ்கேன் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி. சோ அவங்களே இங்க ரிப்போர்ட் வாங்கிட்டு அவங்களே போய் பாத்துருவாங்க, ஒரே இடத்துலயே பாத்துருவாங்க. அது கேட்க அது நீங்க பார்த்து இதுக்கான ப்ராப்பர்லி டைரக்டா எந்த டாக்டர் பார்க்க மாட்டாங்க. தலைவலி இருக்கு இல்ல இது இருக்கு, அது டாக்டர் அந்த டாக்டர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க ரெஃபர் பண்ணுவாங்க. அவங்க ரெஃபர் கேசஸ் மேக்ஸிமம் தான் வரும். இவங்க பார்த்துட்டு இவங்க அப்சர்வேஷன் என்ன இருக்கு எழுதி கொடுப்பாங்க, வித் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. வேற ஏதோ இருக்க டாக்டர் சந்தேகம் அவங்க இங்க வந்து பாத்துக்குவாங்க. இல்லையா, நீங்க எல்லாம் வந்து பாத்துக்குவாங்க சார். இங்க வந்து பாத்துக்குவாங்க. சந்தேகம் தான் வந்து பாத்துக்குவாங்க. டாக்டர்ஸ்க்கு டவுட் இருந்தா இங்க சந்தேகம் தான் வந்து பாத்துக்குவாங்க. பூராமே கராமே ஏரியா, பூராமே ஏரியா. அதனாலதான் சொல்றேன், இப்ப டாக்டர் எழுதி கொடுத்துருக்காங்க, அவங்க பேசிட்டு வரமாட்டான். அவங்க வந்து இப்ப எழுதிட்டு போறாங்க, அவங்களுக்கு கூட்டுக்கு வர அவனே பழுக்கு முடிச்சுக்கிட்டே நிற்பான். எக்ஸ்ரே தேவையில்லாத பண்ணக்கூடாது, நம்மளே சொல்லுவோம். அதனாலதான் நம்ம உள்ள போறோம். அந்த மாதிரி இருக்கு. சோ தேவை இருக்குன்னா பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கு. பட் இது கொஞ்சம் நீங்க பாப்புலரைஸ் பண்ணணும். ஏன்னா மக்கள் சில பேருக்குன்னா இது ஃபெசிலிட்டி இப்போ வந்துருச்சா அது தெரியலன்னா அவங்க இதுக்கு வரமாட்டாங்க, காமிக்கிறதுக்கு வரமாட்டாங்க. இப்படி பல அமர்க்கலமான சம்பவங்களை பக்கா பாலிடிக்ஸ்ல பார்த்தோம். அடுத்து வேற ஒரு பக்கா பாலிடிக்ஸ் பகுதியில் சந்திக்கலாம்.